கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆகாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. என கருமையானவர்களை இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது அதிகமாக எதிர்பார்த்து ஆனால் கிடைத்ததோ மிகவும் கொஞ்சம். வேதம் மிகவும் அழகாக இந்த காரியம் எதனால் நடக்கிறது என்பதை சொல்லுகிறது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஆகவே அதன் நிமித்தமாக நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மை நமக்கு கிடைக்கவில்லை. எதன் நிமித்தமாக? நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே. என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் அதை குறித்து கவலைப்படவில்லை. ஆகவே நான் உங்களுக்கு உள்ளதை நான் அழித்து விட்டேன் என்று சொல்லி இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம், கர்த்தருடைய காரியத்தில் நாம் எவ்வாறாக செயல்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கும்போது எல்லோரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதன் நிமித்தமாகத்தான் நான் உனக்கு எதிராக செயல்படுகிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் நம் கர்த்தருக்கு எவ்வளவாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட நின்று கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள் ஏராளம் ஏராளம். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கும் பொழுது நாம் அவருடைய காரியத்தை எப்படியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அவருடைய வீடு அல்லது அவருடைய ஊழியங்கள் இன்று எப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அநேக காரியங்களை நாம் நம்முடைய வாழ்வில் சிந்திப்பதை விட்டுவிட்டு சுயமாக நமக்கென்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வீடு பாழாய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல நாம் கவலையோடு கூட அதற்காக போராட வேண்டியது அவசியம். நம்மை நாமே அர்ப்பணிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவராகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. அநேகருக்கு ஜெபிக்கிற ஜெப ஆவியின் வல்லமையை தாரும் ஆண்டவரே. உம்முடைய வீடு பாழாய் கிடப்பதை போல உம்முடைய ஜனங்கள் எத்தனையோ பேர் பாழாகி கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை மீட்டெடுக்க கர்த்தர் எங்களுடைய ஜெப ஆவியை தாரும். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.